2025ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவியான சிசு ரோட் டு ரிவெஞ்ச் திரைப்படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த மூவி தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிசு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான மூவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் நிறைய ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. ரெண்டுத்துலையுமே ஒரு ஜான் விக் ஸ்டைலில் தான் வந்திருக்கும். ஆக்ஷன் படமாக தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த படத்தை தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படத்தில் எடுத்துக்கிட்டோன்னா அவர் தங்கத்தை தேடி விளையாடு. அந்த தங்கத்தை கண்டுபிடிச்ச அப்புறம் அதை ஒரு கும்பல் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த தங்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு அக்கப்போரே பண்ணியிருப்பார். ஸோ ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட கதை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரெல்லாம் முடிவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த போருக்கு நடுவில் வந்து ஆப்போசிட் பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்து இந்த நிலத்தில் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்தில் இருந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆக்கிரமிப்புக்கு நடுவில் தான் இவரோட வீடு இருக்குது. ஸோ அதனால் இவர் வாழ்ந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வீட்டுக்கு விட்டு கொடுக்க முடியல. ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா மரத்தால் கட்டின வீடுனால அது எல்லாத்தையுமே பிரித்து ஒரு ட்ரக் லோட் பண்ணி இன்னொரு இடத்துல ரீபில்ட் பண்ணுறாரு. அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போகும்போது இவரோட பல எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சந்திக்கிறாரு. ஸோ அந்த எதிரி இவங்க சும்மா விடுவாங்களா? ஸோ இவர் எப்படியாச்சும் அடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தாத்தா யாருன்னு ஃபஸ்ட்டு பாட்டிலே பார்த்துருப்போம். ஸோ இவர்கிட்ட வரக்கூடிய எதிரிகளை இவர் எப்படி சமாளிக்கிறாரு அந்த பாட்டோட கதை. நான் இந்த படத்துக்கு 5க்கு 4 ரேட்டிங் தரேன். இது தரமான வாட்ச். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.